ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் கோயில் திருவிழா. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து விளக்கு பூஜை ஃபஸ்ட் நாள், 4 நாள் கோவில் நடக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் விளக்கு பூஜை. ஸோ அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம், ரொம்ப நாளாக வீடியோ வேறு போடவே இல்லை. ஏன்னா அங்கே டவரும் கிடைக்கலையா. ஸோ வீடியோ எடுக்கனா நான் அப்லோட் பண்ணால் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வீடியோக்காண்டி காத்துட்டு இருந்திருப்பீங்க. வீடியோ நம்ம வீட்டுக்கு போனோடனே வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோவில் போகலாம். இது வர தூக்கத்தில் தான் இருக்கான். ஆமாம். ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா இருட்டு, டார்ச் லைட் அடித்து தான் போகணும். ஸோ வேப்பில் பிச்சு வச்சுக்கோ, அது வேறு. லைட்டு போட்டாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட் எரிஞ்சிட்ருக்கோம். அங்கே தான் திருவிழா நடக்குது, அங்கே தான் கோயிலும் இருக்குது. ஓரளவுக்கு ஓகே. இங்கே வந்து வருஷம் அதாவது ஒரு இடத்துலையா நிறைய கோயில் இருக்குது இந்த ஊரில். ஸோ மாதம் ஒரு திருவிழா மாதிரி இங்கே வருது. ஸோ இதான் மெயின் திருவிழா, பொது கோயில் இது. ஸோ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். விளக்கு பூஜை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. உண்மையிலே கோயிலோட டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. செமையாக என்ஜாய் பண்ணோம். அதை பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து அப்படியே குட்டி பையனை அப்படியே கிளப்பி போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சு உண்மையிலே விளக்கு பூஜை எல்லாமே. என்னால் கலந்துக்க முடியலைங்க, அப்போனா தம்பி இருந்தான். ஸோ அதனால் முடியலை. சூப்பராக இருந்துச்சு. அம்மா கலந்துக்கிட்டாங்க, அம்மா அதில் இருப்பாங்க, அம்மா தங்கச்சி எல்லாருமே. அப்புறம் எடுத்து கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டுட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டீஸ் டான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையிலே சூப்பராக வேறு லெவலில் பண்ணாங்க. எங்கள் ஊரில் இதான் குட்டீஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. இல்லாட்டி மற்றபடி வேறு ஏதாவது ப்ரோக்ராம் வைப்பாங்க. ஆனால் உண்மையிலே நல்லா இருந்தது. அப்புறம் இதை முடிச்சுட்டு அப்புறம் கும்மி அடித்தாங்க. நைட்டில் வந்து மலைப்பாரி கண்ணை திறந்து அப்புறம் கும்மி அடிப்பாங்க. அடிச்சுட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றுவாங்க. அப்புறம் மறுபடியும் கோயில் உணர்ந்து வச்சுட்டு இந்த மாதிரி கும்மி அடிச்சுட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஒவ்வொரு சாங்க்கும் ஒவ்வொரு மாதிரி கும்மி அடித்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரித்துக்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ நானும் சுந்தரமும் நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊரில் நான் அதிகமாக கோயிலுக்கு போய் சாமி கூட கும்பிடல. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு வரும்போது இந்த பானிபூரி கடை போட்டிருந்தாங்க. அங்கே போய் வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தோம். பிடிச்சதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் மாங்காய் இருந்தது, தர்பூசணி இருந்தது, எல்லாமே வாங்கிட்டு அவங்க வச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, இந்த இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். ஸோ இது கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு செகண்ட் நாள். நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் நான் தான் சமையல் பண்ணேன். அப்புறம் இது சிக்கன் 65 நான் தடவி வச்சிட்ருக்கிறேன். பேச மாட்ட குயினே குயினே, நீ கொஞ்சமே நெஞ்சுக்குள்ள பெயினே பெயினே. பேச மாட்ட குயினே குயினே, நீ கொஞ்சமே. அப்புறம் அம்மா நாட்டுக்குள்ளே அடிக்கிட்டுருக்குறாங்க. பக்கத்தில் ஒரு வாழை என்ன பண்ணுன்னு மட்டும் பாருங்க நீங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் அதை வளர்த்துட்ருக்கிறேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்துட்ருக்குறேன். அப்புறம் மட்டன் வேறு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. மாமா கிட்டே கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. மட்டன் அது அம்மா தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. பார்த்துட்ருப்பேங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அந்த மட்டன் பிரியாணினா ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். ஸோ அதான் இன்றைக்கி நான் செய்யலான்னு இருக்கிறேன். இந்த மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் சிக்கன் கிரேவி, ஸோ அதாவது சிக்கன் தொக்கு ரெடி ஆகிட்டு சாப்பிடும்போது வந்துட்டு கேட்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், தெரில, பார்க்கலாம். ஸோ மட்டன் இப்போ தான் வந்துச்சு. அதனால் இப்போ தான் குக்கரில் வைக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு வைக்கிறேன். ஒரு 10 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் வந்து சாப்பாடுக்கு பிரியாணி ரைஸ் தான் வேக வச்சுருக்கிறேன். அது போக கொத்தமல்லி புதினா போட்டிருக்கிறேன். அதுக்காக நான் வேறு எதுவுமே போடலை. புதினா கொத்தமல்லி மட்டும் தான் போட்டு வேக வச்சிட்ருக்கிறேன். அப்புறம் குக்கர் 10 விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பார்க்கலாம் மட்டன் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி தெரியலை. பிரியாணிக்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால் பிரியாணி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரம் வச்சாச்சு. அது எண்ணெய்
அதுக்கப்புறம் நெய் பல்லாரி பிரியாணி தேவையான ஒரு 3 பல்லாரி, அப்புறம் பல்லாரி ஒரு 4 பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை நல்லா வெந்திருந்தது. ஸோ அதையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நல்லா ஒரு கிளறினதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்ருக்குறேன். மேக்ஸிமம் எல்லாருமே லெமன் வந்து லாஸ்ட்டில் தான் புழிவாங்க. நான் ஃபஸ்ட்டே லெமன் புழிஞ்சிருவேன். புழிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி லைட்டாக இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதை ஒரு பரட்டிட்டு லைட்டாக ஒரு 1/2 பாக்கெட் தயிர் அதை ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் வச்ச தயிர் தான், பசு மாட்டுப்பால் தயிர், ஃப்ரெஷ்ஷானது. ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பிரியாணி ரைஸ் ரெடி ஆகிட்டு. ஸோ அதை எடுத்து இதில் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த கிளறிக்கிட்டு இருக்கேன். பட் என்னால் கிளற முடியலை, கை வரல. ஸோ அதனால் நான் சுந்தர்கிட்ட பாதி கொடுத்து கிளற சொன்னேன், அவங்க கிளறினாங்க. அப்புறம் மெல்டாப்பில் லைட்டாக ஒரு 2 பாக்கெட் நெய் விட்டு புதினா கொத்தமல்லி போட்டு தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் ஃபைனலாக எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், தம் போட்டாச்சு. தம் போட்டு நான் எடுக்கும்போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சைடில் வந்து சிக்கன் சில்லி பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சிக்கன் சில்லி பொரிச்சிட்ருக்கிறேன். எனக்கு வந்து பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி சில்லி இதெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி சாப்பிட்ற மைண்டு இருக்காது. ஸோ அதனால் தனியாக அதை கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஃபைனலாக பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக வரும்னு சொல்லி. சூப்பராக கரெக்டாக அந்த அளவுக்கு பதத்துக்கு குக்காகி அழகாக இருந்தது. மட்டனும் நல்லா 10 விசில் விட்டு நல்லா வெந்துட்டு, உண்மையிலுமே இது நான் சமைச்சதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். நான் இந்த மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த டைம் வந்து உண்மையிலுமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. பார்க்கும்போதே எல்லாம் சாப்பிடும் போல் இருந்துச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை விரித்து எங்கள் அம்மா வந்து அவங்க மருமகனுக்கு பலமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாணி, சிக்கன் சில்லி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு பிடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. உண்மையிலுமே இது வந்து பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இது நான் சமைச்சது அப்படின்ட்டு இருந்தது. சுந்தர் நல்லா சாப்பிட்டு உண்மையாக டேஸ்ட்டு சூப்பர்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிரியாணி சமைச்சா பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.